வணக்கம் dear students. So welcome back to Xylem. I hope என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே கிளியரா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு இந்த செஷன் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய வரக்கூடிய நீட் 2024 ப்ரிப்பரேஷன் பத்தின ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தட்ஸ் Xylem Premier League. எஸ். ஸோ Xylem நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய கிராஷ் கோர்ஸோட பேர் தான் Xylem Premier League. ஸோ இன்னைக்கு இந்த செஷன்ல வந்து இந்த Xylem Premier League வந்து எப்படி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் +2 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ். இப்போ நீங்க நீட்டை ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா அதை பத்தின டீடைல்ஸை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் எதுக்கு தேவை அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஒரு நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு த இம்பார்ட்டன்ஸ், ஓகே, இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கன்னா போர்டு எக்ஸாம் முடிச்சதும் உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, ரிப்பீட்டர்ஸா இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் எக்ஸாம் வரக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் காலகட்டத்துல நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னென்ன இம்பார்ட்டண்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், அதை முதல்ல பார்த்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட், இஃப் யூ ஆர் அ நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் யூ மஸ்ட் ஃபாலோ தீஸ் பாயிண்ட்ஸ். சரி, மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஃபர்ஸ்ட் பார்க்க போற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சின்னு என்ன? கண்டினியூஸா ஒரு எஸ் கைண்ட் ஆஃப் சடனா மோட்டிவேஷன் வரும். ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தோம்னா மோட்டிவேஷன் வரும், அதனால உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து படிப்போம். அந்த மாதிரி இல்லாம எனக்கு நீட் கிராக் பண்ணணுங்கிறதா என்னோட ட்ரீம். அப்போ அதுக்காக நான் எஃபோர்ட் போட போறேன் அண்ட் அதை நான் கண்டினியூவா பண்ண போறேன். ஓகே, எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம பெர்ஃபெக்டா நான் எடுத்த ஒரு விஷயத்துல பெர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்கை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அண்ட் அதுக்கான நீங்க போடக்கூடிய எஃபர்ட். ஓகே, அந்த மைண்ட் செட், அதாவது நம்ம கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ பெர்ஃபெக்டா நீங்க பண்றீங்க, அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எப்போ இந்த டைம் பீரியட்ல ரொம்பவுமே முக்கியம்ப்பா. அஃப்கோர்ஸ் தொடக்கத்துல இருந்து, இப்போ இஃப் யூ ஆர் ரிப்பீட்டர்ஸ் தொடக்கத்துல இருந்தே உங்களுக்கு முக்கியம். போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்ல தொடக்கத்துல இருந்தே நீங்க பண்ணிருப்பீங்க. அண்ட் இப்போ நீட் எக்ஸாம் வரும்போது இன்னும் அதுல பெர்ஃபெக்ட்னஸ், ஓகே, இன்னும் அதோட பெர்ஃபெக்ட்னஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கான்செப்ட் வைஸா கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் டேர்ன் பண்ணி கேட்டாலும் அந்த கான்செப்டை கரெக்டா அடிக்கணும். பெர்ஃபெக்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா மட்டும்தான் அந்த விஷயத்த உங்களால பண்ண முடியும். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ப்ராப்பரா ரெகுலரா நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராப்ளம்ஸ் எடுத்து. அது மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நாலாவது, சரி இவ்வளவு மூணு முடிஞ்சு சார், அப்போ இதுவே போதுமே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, இது கூட இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து பிரைமரியில இருக்கக்கூடியது. சார் டைம் மேனேஜ்மெண்ட் எதுக்கு தேவைன்னா, பிகாஸ் நமக்கு நீட் எக்ஸாமுக்கு டைம் லிமிட் இருக்கு. இந்த டைம் லிமிட்டுக்கு உள்ளதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் இவ்வளவு பர்டிகுலர் டைமிங் தான் நீங்க வச்சிருக்கணும். அதுக்கு மேல நீங்க எக்ஸீட் ஆச்சுன்னா உங்களால எல்லா ப்ராப்ளம்ஸும், ஈவன் எல்லா ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களால அட்டென்ட் பண்ண கூட முடியாது. ஓகே, ஸோ இதனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம் பண்ணுது. ஸோ கிராஷ் கோர்ஸ்ல நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட், ப்ராக்டிஸ், ஓகே, நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றது, ரெகுலரா ப்ராப்ளம் சால்வ் பண்றது, பெர்ஃபெக்டான ஒரு ஷெட்யூலுக்குள்ள டைம் நமக்கு செஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸுமே நமக்கு யூஸ்வலா கிராஷ் கோர்ஸ்ல இருக்கும். பட் அதை பத்தி நான் டீட்டெயிலா அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் வந்து பிரைமரி. ஓகே, செகண்டரி, பிரைமரி முதல்ல நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்ப இருக்குது என்னன்னா, படிக்கிறேன், கான்செப்ட் தெரியுது, தெரிஞ்சா மட்டும் போதும்னா எழுதி வைக்கணும். நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம படிக்க வேண்டிய விஷயம் வந்து ஒன்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா பறந்து போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பறக்காம இருக்கணும். எஸ், பறந்தாலும் நீங்க ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா இந்த நோட்ஸ். ஸோ யூ ஹாவ் டு மேக் அ பர்ஃபெக்ட் நோட்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஹெல்தியா இருக்கணும். எஸ், ஏன்னா நீங்க ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ற அட் த சேம் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்றதே இல்லை. ஈவன் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி கூட இருக்குது, என்னன்னா சுவர் நல்லா இருந்தாலும் அதுல நல்ல விதமான ஓவியங்கள் வரைய முடியும்னு. ஸோ இஃப் யூ ஆர் ஸ்டே ஹெல்தி யூ கேன் டூ ஈவன் பெட்டர். ஓகே, ஸோ நிறைய விஷயத்த சிறப்பா பண்ண முடியும். ஸோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப நம்ம படிக்கிறோம், ஓகே, பட் எந்த இடத்துல என்ன பண்றது, சடனா ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது, பட் அது ரொம்ப டைம் கன்சியூம் ஆயிட்டு இருக்குது. நீட் எக்ஸாம்ல போய் நான் என்ன எவ்வளவு பெர்ஃபெக்டா நீங்க பண்ணாலுமே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ரொம்ப டைம் கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். நியூமரிக்கல், எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்ல, நீட்ல கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்ல சம் நியூமரிக்கல்ஸ் வந்து என்ன ரொம்ப டைம் கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்றது? இந்த கேள்விக்கான பதில் நமக்கு பெர்ஃபெக்டான ஒரு கைடன்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சடனா ஒரு இடத்துல நீங்க ஸ்ட்ரக் ஆகும்போது
எஸ் இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு we need guidance. ஆனா அதை கேட்கறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இல்லை. எஸ் இட்ஸ் ட்ரூ. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியல அப்படிங்கறத அக்செப்ட் பண்றதுக்கும் ரெடியா இல்லை. தெரியல ஆனா ஒருத்தங்களுக்கு தெரியும், அந்த தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கறதுக்கும் ரெடியா இல்லை. இது ஆனா இந்த விஷயம் தப்பு. யூ ஹாவ் டு சீக் கைடன்ஸ். ஓகே, அது முக்கியம். நெக்ஸ்ட் என்னன்னா எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். அஃப்கோர்ஸ் நீட் இஸ் டஃபஸ்ட் எக்ஸாம். ஆக்சுவலி நீட் எக்ஸாம் டஃபா எல்லாம் கிடையாது. பட் நீட்ல எழுதக்கூடிய நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால இதுல ஒரு இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க மெடிக்கல் சீட் வாங்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஐ அக்ரி. ஓகே, பிகாஸ் நான் பாஸ்ட் 4 இயர்ஸா இந்த ஃபீல்டுக்குள்ள தான் நானும் இருக்கேன். ஐ நோ நீட் எக்ஸாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ஜைலம் எடுத்துட்டீங்கன்னா ஜைலம்ல நீட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு எந்த ஸ்டூடெண்ட்டையும் நாங்க சொல்ல மாட்டோம். நீட் எக்ஸாம் நீ கிளியர் பண்ணு, நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணா நீ யுவர் அச்சீவர் அப்படிங்கிற கோர்ஸ் இங்க வரவே வராது. ஜைலமை பொறுத்த அளவுக்கு நீட் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ண, நீட் எக்ஸாம் கிளியர் பண்றதே கஷ்டமா இருக்கு. நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணாலே யுவர் அச்சீவர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டே கிடைக்காது. அதுதான் உண்மை. அதனால இங்க நம்ம ஜைலமை பொறுத்த அளவுக்கு இஃப் யூ ஆர் கிளியரிங் நீட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் கிரேட். பட் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும் போதாது. நீட் எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் எடுத்தா மட்டும்தான் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கும். ஸோ ஜைலம்ல நீங்க நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல இங்க யாரும் உங்களுக்கு டீச் பண்ண மாட்டாங்க. அதே நான் சொல்லிடுறேன். இங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்க மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு நாங்க எஃபோர்ட் போடணும், நீங்க எஃபோர்ட் போடணும், அதுதான் இங்க நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் அ டிஃபரண்ட். ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ், ஸ்டே பாசிட்டிவ். யா இட்ஸ் டிஃபிகல்ட் தான். ஏன்னா நீட் எக்ஸாம் கிளியர் பண்றது ஈஸி, அது பிரச்சனை கிடையாது, பிரச்சனையே இல்லை. யா சும்மா இப்ப நானே சொல்றேன் அது பிரச்சனையே கிடையாது. ஆனா பிரச்சனை எங்கதான் இருக்குன்னா மெடிக்கல் காலேஜ்ல சீட் வாங்குறது. ஓகே, அதுவும் கவர்மெண்ட் காலேஜ்ல வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இப்போ அது அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு சம்டைம்ஸ் நமக்கு முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் முடியும் அப்படிங்கிற மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. முடியாது அப்படிங்கிற வேர்ட் வரவே கூடாது. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டி தான் நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அமைதியா இருக்கு, லைக் கைண்ட் ஆஃப் சேடா இருக்கிறோம் ஆர் ஃபீல் லோவா இருக்கும். ஃபீல் லோவா இருக்கும்போது இப்படி யாராவது ஒருத்தங்க வந்து எஸ் யூ கேன், இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் நமக்கு நெகட்டிவிட்டி வரும், வராதுலாம் கிடையாது, வரும். அப்போ நமக்கு ஃபேக்கல்டிஸ் ஆர் எரிக் கைட்ஸ் ஓகே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கைண்ட் ஆஃப் ஒரு 1-2 வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தையிலேயே நமக்கு என்ன ஆகும், அந்த நெகட்டிவிட்டி அப்படியே பாசிட்டிவிட்டியே மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப ஓகே. ஸோ ஸ்டே பாசிட்டிவிட்டி. ஆக்சுவலி இந்த ஸ்டே பாசிட்டிவ்ங்கிற வேர்டு வந்து நம்மளால மட்டும் மேக் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஓகே, லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஏன்னா அது நம்மளோட என்வரான்மெண்ட்டை பொறுத்து அமையும். யூ நீட் பெர்ஃபெக்டான ஒரு என்வரான்மெண்ட் டு கெட் ஸ்டே பாசிட்டிவ். ஓகே, இந்த வேர்டு உங்களுக்கு வரணும், உங்களுக்கு லைஃப்ல வரணும் ஆர் உங்களோட ப்ரிப்பரேஷன்ல வரணும்னா டெஃபினட்டா உங்களை நீங்க நினைச்சாலும் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களோட என்வரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் there are certain students, okay, just be around 5 or 6 students. அவங்க எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அண்ட் உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ். they all are preparing for you all have a same target. எல்லாமே நீட்டா தான் ஃபோக்கஸ் பண்றீங்க, எல்லாருக்குமே பெர்ஃபெக்ட்டா இதுதான் படிக்க போறேன். ஆனா சடனா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் என்னாச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் ஃபீல் சோ ஹார்ட் மேன், ஐ திங்க் ஐ காண்ட், என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல கைண்ட் ஆஃப் கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றாங்க. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய 4 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்கள சீர் அப் பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் இப்படி இது வந்து ஒரு சோசியலிசம். இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ, இந்த டைம்ல, இந்த ஒரு காலகட்டத்துல ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஸோ அந்த ஸ்டே பாசிட்டிவிட்டி. இப்போ இல்லை சார், இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு அம்மா அப்பா வந்து இருக்கிறாங்க, இட்ஸ் கிரேட். ஓகே, ஏன்னா நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கு நம்ம பேரண்ட்ஸை விட வேற யாருமே இந்த உலகத்திலேயே நம்ம பேரண்ட்ஸை விட யாராலையும் நம்மளை மோட்டிவேட் பண்ண முடியாது. ஸோ வீட்டில் இருக்கும்போது கூட இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ ஸ்டே பாசிட்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா where will you get these things? yeah, okay. ஸோ ஈவன் நீங்க இப்போ ஆப் கிளாஸ்னு வரும், ஆப் கிளாஸ்லயும் சம்டைம்ஸ் நம்ம தளபதி வெற்றி பேட்ச் எல்லாம் இருக்கு. அதுல உள்ள பசங்களை நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, சார் ஐ ஃபீல் சோ லோன்லி அண்ட் ஐ ஃபீல் சோ டல், ஐ ஃபீல் சோ லோ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்போ இங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் கிளாஸை மட்டும் நடத்தாம அவங்களுக்கான மோட்டிவேஷன்ஸையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஈவன் இட்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும்
இந்த செல்ஃப் கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் அந்த மாதிரி டாக் போகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம எங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. நான் இது வரைக்கும் ஒரு 8 பாயிண்ட் சொன்னேன். இந்த 8 பாயிண்ட்ஸுமே நீட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பார்ட் யுவர் சப்ஜெக்ட் ஸ்கில், உங்களுடைய சப்ஜெக்ட் ஸ்கில்ஸை தாண்டி இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தேவை. எல்லாரும் சப்ஜெக்ட் தேவை சப்ஜெக்ட் இல்லையா? சப்ஜெக்ட் தேவை, அது 8ல 1 தான் சப்ஜெக்ட். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவைதானே? அதெல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தா தானே. எல்லாமே 100% இருக்கணும்னு கூட கிடையாது, ஒரு 99% இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ஒரு டைம் கேப்ல உங்களால ஒரு மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை கொடுக்க முடியும். ஓகே, வேர் கேன் ஐ கெட் தட்? எங்க இருந்து அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, ஃப்ரம் திஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, நம்ம Xylem Premier League அப்படிங்கிற கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கிராஷ் கோர்ஸ் வேற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஓகே, இட்ஸ் கிராஷ் கோர்ஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். யூஸ்வலாவே போர்டு எக்ஸாம்ஸ்லயும் ஒரே கண்டென்ட் தான் இருக்கும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதே நீங்க படிச்சிருப்பீங்க. அதே கண்டென்ட்ல இருந்தா நீட்லயும் கேள்வி கேட்பாங்க. ஆனா போர்டு எக்ஸாம்ல சென்டம் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டால நீட் எக்ஸாம்ல அதே பெர்சன்டேஜை ஹோல்டு பண்ண முடியாது. ஈவன் பாஸ் ஆகிறதே முடியாது. 35%. ஓகே, நம்ம இங்க 35% சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க பாஸ் மார்க்கை கூட அச்சீவ் பண்ண முடியல. இந்த இடத்துல போர்டு எக்ஸாம்ஸோட லெவலுக்கும் இந்த நீட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங். ஓகே, சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, 2 பாயிண்ட் வரும். ஒன்னு சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அப்ளிகேஷன். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஓகே, நீங்க போர்டு எக்ஸாம்ஸ்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஓகே, எல்லாரும் மக்கப் பண்றேன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஐ பிலீவ் இன் யூ. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும், இந்த 2 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங், சில ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, அதே நான் ஒத்துக்கிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனா அதை அப்ளை பண்ண ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸுக்கு எப்படி நான் ரிலேட் பண்றது அது தெரியாம இருக்கும். ஸோ இந்த 2 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த 2 விஷயத்தை தான் நம்ம இந்த கிராஷ் கோர்ஸ். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் பண்ணக்கூடிய விஷயம், கிராஷ் கோர்ஸ்ல எல்லா ஃபேக்கல்டிஸுமே, எல்லாம் நாட் ஓன்லி இன் Xylem, நான் என்டையராகவே சொல்றேன், எல்லா இடத்துலயுமே மோஸ்ட்லி இந்த கிராஷ் கோர்ஸ்ல இப்போ நான் வந்து ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூட்டை சொல்றேன். ஓகே, ஸோ பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த நடுவில் இருக்கிற இந்த கேப் இருக்குல்ல, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவாங்க. அதுதான் கிராஷ் கோர்ஸோட ஒரு பேசிக் ரூல். ஓகே, அதான் பண்ணணும். ஒரு கிராஷ் கோர்ஸ்ல பண்ண வேண்டிய விஷயங்கள், ஸ்டூடெண்டோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை என்ஹான்ஸ் பண்ணணும். தென் அவனோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். இந்த 2 விஷயம் முக்கியம். சரி, ஸோ இப்போ நம்மளுடைய Xylem Premier League குள்ள வரும். ஸோ இப்போ இது நம்ம Xylemத்தோட கிராஷ் கோர்ஸ். அப்படி சார், சரி சார், கிராஷ் கோர்ஸ் இருக்கு நிறைய இடத்துல. என் வீட்டு பக்கத்துல கிராஷ் கோர்ஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் கிராஷ் கோர்ஸ் இருக்கு. வாட் இஸ் ஸ்பெஷல் இன் Xylem? ஓகே, வாட் இஸ் ஸ்பெஷல் இன் Xylem? அதே நான் மென்ஷன் பண்ணுவோம்ல. கிராஷ் கோர்ஸ் என்னன்னு நான் சொல்லிட்டேன். பட் Xylemலயும் கிராஷ் கோர்ஸ் இருக்கு. இப்போ Xylemத்துல இருக்கக்கூடிய கிராஷ் கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நான் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ஓகே சார், எனக்கு கோச்சிங் சென்டர் போக எனக்கு விருப்பம் இல்லை, வீட்டில இருந்தே நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கும் Xylemல ஆப்ஷன் இருக்கு. ஓகே, Xylem Premier League ஆன்லைன்லயும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், இல்ல நான் வந்து எனக்கு ப்ராப்பரா ஒரு சென்டர் போகணும், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட என்வரான்மெண்ட்ல இருந்து படிக்கணும், அப்படி இருந்தாதான் எனக்கு நல்லா எஃபிஷியன்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஆஃப்லைன்லயும் நமக்கு கிராஷ் கோர்ஸ் இருக்கு. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் இங்க இருக்கு. ஆனா நிறைய இன்ஸ்டியூட்ல வெறும் ஆஃப்லைன் இருக்கும், ஆன்லைன் மட்டும்தான் இருக்கும். பட் இங்க நமக்கு 2 ஆப்ஷன்ஸுமே இருக்கு. உங்களுக்கு நீங்க பாட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட், இங்க இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஒவ்வொன்றா சொல்லிடலாம். இப்போ ஆன்லைன் எடுக்கும்போது உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். லைவ் கிளாஸஸ் எல்லா சாப்டர்ஸ் இருக்கும்ல. ஓகே, எல்லா சாப்டர்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா சாப்டர்ஸுமே லைவ் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் லைவ் கிளாஸஸ்ல எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேவரட் ஃபேக்கல்டிஸ். ஸோ நாங்க தான் அங்க எடுப்போம். நெக்ஸ்ட், கிளாஸஸ் மட்டும் போதுமா சார்? எனக்கு தான் அப்பப்போ டவுட் வருமே, நான் தான் எப்பப்பா கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பேன் சார், அப்ப எனக்கு என் டவுட்டை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், டவுட் சால்விங் செஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ 2. 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாடியூல் வைஸ்
ஓகே, மாடியூல் வைஸா நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மாடியூல் என்னங்கிறத அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நான் சொல்லித்தரேன். மாடியூல் வைஸா ஒவ்வொரு மாடியூல் வைஸா நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். தென் உங்களுக்கு கிராண்ட் டெஸ்ட் வர எக்ஸாம்ஸ், மாடியூல் எக்ஸாம்ஸ். ஓகே, ஒன்னு மாடியூல் எக்ஸாம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது கிராண்ட் டெஸ்ட். எல்லாம் இப்ப படிச்சதெல்லாம் சேர்த்து ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லாமே மந்த்லி டெஸ்ட்ங்கிற மாதிரி தான் நமக்கு இங்க கிராஷ் கோர்ஸ்ல மாடியூல் எக்ஸாம். அது வீக்லி ஒன்ஸ் நடக்கும். ஓகே, இல்ல மாடியூலுக்கு ஒண்ணு நடக்கும், வீக்லி ஒன்ஸ் கிடையாது, மாடியூலுக்கு ஒண்ணு நடக்கும். அது நம்ம அதுக்கு அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பாக்கலாம். மாடியூலுக்கு ஒரு மாடியூல் எக்ஸாம். நெக்ஸ்ட் குமுலேட்டிவ் கிராண்ட் டெஸ்ட். இது என்னன்னா நமக்கு ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, பப்ளிக் கிடையாது, பப்ளிக் வந்து நமக்கு நீட் எக்ஸாம். ஓகே, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் தான் நமக்கு இங்க கிராஷ் கோர்ஸ்ல குமுலேட்டிவ் கிராண்ட் டெஸ்ட். ஓகே, இதுவும் முக்கியம். ஸோ இன்னைக்கு படிச்சேன், நாளைக்கு இந்த படிச்ச கான்செப்டை எழுதுவேன். அது வந்து மாடியூல் எக்ஸாம். அண்ட் ஒரு 3-4 மாடியூல் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதுவேன். அது எனக்கு கிராண்ட் டெஸ்ட். ஓகே, பிகாஸ் அப்ளிகேஷன் முக்கியம்னு சொல்லிட்டேன். லைவ் கிளாஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க கான்செப்ட். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிச்சு. 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன். நீங்க போர்டு எக்ஸாம்ஸோட ப்ரிப்பரேஷன்ஸுக்கும் நீட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் என்னன்னா 2 பாயிண்ட். ஒன்னு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு லைவ் கிளாஸஸ் டிக் முடிஞ்சு. அடுத்து என்ன, டவுட் சால்விங் செஷன், அதுவும் வந்துருச்சு, டிக். ஓகே, ஸோ டவுட் சால்விங் செஷன்ஸ், தென் ப்ராப்ளம் சால்விங். அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டுமே அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சு. லைவ் கிளாஸஸ், தென் டவுட் சால்விங் செஷன் முடிஞ்சு. அடுத்த 2 பாயிண்ட் என்ன, எக்ஸாம். அந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ப்ராப்ளம்ஸை நீங்களே சால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் த கிளியர் கட் ஐடியா. ஈவன் லைவ் கிளாஸஸ்ல ஃபேக்கல்டிஸ் நாங்க சால்வ் பண்ணுவோம். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க சால்வ் பண்ணும்போது பெர்ஃபெக்டான ஒரு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டும் உங்களுக்கு வந்து. ஸோ 2 பாயிண்ட் இந்த இடத்துல, இந்த 4 விஷயத்துலயுமே உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், சரி எக்ஸாம் எழுதுனா மட்டும் போதுமா சார், எக்ஸாம்ஸோட சொல்யூஷன் வேணாமா, நான் ஒருவேளை எக்ஸாம்ல தப்பு பண்ணிட்டேன் அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன் இருக்கும். ஓகே, அது வந்து ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். எப்ப வேணாலும் நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா, எப்ப வேணாலும் இந்த ரெக்கார்டட் வீடியோஸை நீங்க டிஸ்கஸ் பார்த்து உங்களோட கரெக்ஷன். ஈவன் மிட் நைட் 12 மணிக்கு சடனா ஞான உதயம் வருது, ஐயோ இந்த ப்ராப்ளத்துல ஏதோ நான் எரர் போட்டேன், அதை பார்க்கணுமே அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஈவன் இந்த லைவ் கிளாஸஸ் இருக்கு. லைவ் கிளாஸ் முடிஞ்சோன்னு அதுக்கு என்ன லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத, பார்க்க முடியாதானா, லைவ் கிளாஸ் முடிஞ்சாலும் அது ரெக்கார்டட் ஃபார்ம்ல உங்களுக்கு இருக்கதான் செய்யும். அந்த ரெக்கார்டட் ஃபார்மையும் நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஈவன் மிட் நைட் 12 மணிக்கு கூட பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம், படிக்கலாம். ஓகே, நவ ஃப்ரீ ஆக்சஸ் டு GIB எக்ஸாம். ஸோ நம்ம ஜைலம் பிரீமியர் லீக்ல ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஃப்ரீ ஆக்சஸ். எதுக்குன்னா GIB எக்ஸாமுக்கு ஃப்ரீயான ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த GIB எக்ஸாம்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமா இருக்கும். அண்ட் இதுல நீங்க ஒரு மார்க் வாங்குறீங்க, அந்த மார்க் ஒரு ரேங்க் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ரேங்க் வாங்குறீங்க, அந்த ரேங்க் ஸ்டேட் லெவல்ல உங்களோட பொசிஷனை உங்களுக்கு காட்டி தரும். ஓகே, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் வெறும் 2வது இடத்துல தான் இருக்கேன், இன்னும் முதல் இடத்துக்கு போகல அப்படிங்கிற ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் செட்டை இது உங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணும். காம்படிட்டிவ் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு உங்களுடைய ரேங்க் அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். சரி, நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, நீங்க பாத்துட்டீங்கன்னா நமக்கு கிளாஸ் முடிஞ்சாலும் கிளாஸோட நோட்ஸ் வந்து நமக்கு அந்த ஆப்ல அப்லோட் ஆயிடும். அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும், மெட்டீரியல்ஸும் நமக்கு இங்க இருக்கு. ஓகே, அவைலபிள் இருக்கு. ஸோ நமக்கு ஜைலத்தோட பெர்ஃபெக்டான ஷெட்யூல் அண்ட் பெர்ஃபெக்டான ஸ்டடி மெட்டீரியல் இங்க அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெகுலர் ஃபீட்பேக் சிஸ்டம். நீங்க இப்போ ஒரு ஃபேக்கல்டி அவங்க நடத்துறது நல்லா பிடிச்சிருக்கு, ஓகே, அதை பத்தி ஃபீட்பேக் நீங்க கொடுக்கலாம். இல்ல சார் எனக்கு இந்த இடத்துல சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதையும் ஒரு ஃபேக்கல்டி கிட்ட நீங்க சொல்லக்கூடிய பாசிபிலிட்டி நமக்கு இங்க இருக்கு. ஓகே, யூஸ்வலா நான் எல்லா இடத்துலயும் இருக்காது. ஏன்னா ஒரு ஃபேக்கல்டி என்ன நடத்துறாங்களோ அதைத்தான் நீங்க சொல்லணும். ஒருவேளை ஒரு ஃபேக்கல்டி மேல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்களை தான் முதல்ல எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணுவாங்க. பட் இங்க அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க உங்களுடைய தாட்டை நீங்க டைரக்டா ஃபீட்பேக் சிஸ்டத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க அப்லோட் பண்ணும்போது அதை பார்க்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபேக்கல்டிஸ் கொஞ்சமா சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் இங்க. ஓகே, நெக்ஸ்ட், சரி, why should, ஓகே, எதுக்கு ஜைலம்? நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் ஃபியூச்சர் ஃபார் XPM. சரி, இப்ப நான் எதுக்கு சார் ஜாயின் பண்ணுவோம்? நான் ஆல்ரெடி பார்த்ததான், இங்க லைவ் கிளாஸஸ் இருக்கு, டவுட் சால்விங் செஷன் இருக்கு,
டெஸ்ட் இருக்கு, இதெல்லாம் தான் பாயிண்ட். இப்போ வேற ஒண்ணும் கிடையாது. இந்த 8 பாயிண்ட் நான் சொன்னேன் இல்ல, இந்த 8 பாயிண்ட் தான் வேணும். இந்த 8 பாயிண்ட் இருக்கக்கூடிய பிளேசஸ் இட்ஸ் ஒர்த். ஓகே சரி, இவ்வளவு விஷயத்த நான் சொன்னேன் கரெக்டா. 8 பாயிண்ட்ஸ் ரெகுலர் ஃபீட்பேக் சிஸ்டம், இதுதான் ரீசன். நவ் அதுல கண்டினியூ இன்னும் அந்த 8 பாயிண்ட் தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் எக்ஸாக்ட்லி. இன்னும் நீங்க ஏன் ஜைலம்ல சேரணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜைலம் பெர்ஃபெக்டான ஒரு ஷெட்யூல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க. இந்த ஷெட்யூல் சிஸ்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா என்டையரா கவரேஜ், ஓகே எல்லா சாப்டர்ஸையும் நம்ம கவர் பண்ணிடும். சும்மா அங்கங்கேயே டச் பண்ணி எல்லாம் போக மாட்டோம். என்டையரா சிலபஸை முதல்ல கவர் பண்ணிடும். அண்ட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். தென் ஆஃப்டர் தட் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா ஓகே ஒரு டிஸ்கவுண்டோட கிடைக்கும். அதே நான் சொல்லிடுறேன். அண்ட் இங்க இருக்கக்கூடிய பிளான்ஸுமே உங்களோட ரிவிஷன்ஸுக்கும் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம கிளாஸஸை முடிக்கிறோம், இன்னைக்குதான் லாஸ்ட் சாப்டர் நான் முடிக்கிறேன், நாளைக்கு எனக்கு நீட் எக்ஸாம் அப்படிங்கிற விஷயமே இங்க கிடையாது. நீங்க சப்ஜெக்ட்ஸை முடிச்சு கொஞ்ச நாள் ரிவிஷன் போனதுக்கு அப்புறம் தான் நீட் எக்ஸாம் நீங்க எழுத போவீங்க. ஸோ படிக்கவும் முடியும், அட் த சேம் டைம் நீங்க ரிவிஷனும் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸாம் மார்க்ஸ் எப்படி இருக்கும், அடுத்த லெவல்ல இருக்கும். ஓகே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் மேலதான் இருக்கும். தென் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், குவிசஸ் இருக்கும். ஆப்ல பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அண்ட் குவிசஸ் எல்லாம் இருக்கும். தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் இன் அவர் XPM. நவ் பியாண்ட் தட் ஓகே இப்போ சார் இந்த நீங்க சொன்ன விஷயத்த கூட நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல கூட சம்டைம்ஸ் எடுத்துக்க முடியும் போல இருக்கு சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் டூ டிஃபிகல்ட். அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணலாம், சார் நான் வந்து 12th தான் முடிச்சிருக்கேன், ஓகே எனக்கு கான்செப்ட் நல்லா தெரியும், நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் போய் எடுத்து இன்னையில இருந்து உட்காந்து டெய்லியும் மாங்குன்னு உட்காந்து சால்வ் பண்ண போறேன் சார். இட்ஸ் ஃபைன், கிரேட், நான் அப்ரிஷியேட் பண்றேன், ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். இஃப் யூ கேன் ஓகே தட்ஸ் யுவர் கால். பட் இங்க நான் சில விஷயத்த நான் சொல்றேன், அப்படி நீங்க பண்றதுனால நடக்கக்கூடிய சில விஷயம் ஓகே நீங்க மிஸ் பண்ணக்கூடிய சில விஷயம் என்னன்னா, உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள என்ன வரும்னா ஆன்சைட்டி வரும். பி ஃப்ராங்க் ஓகே ஆன்சைட்டி கண்டிப்பா வரும். ஆனா அந்த ஆன்சைட்டியை டக்குன்னு யார்கிட்டயாவது சொல்றதுக்கு முடியாது. ஏன்னா நீங்க மட்டும் தானே உங்களுக்கான ப்ரிப்பரேஷனுக்குள்ள இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட உங்களுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் லோன்லியா உட்காந்து உங்களோட எக்ஸாம் உங்களோட ட்ரீமுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஈவன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா அவங்க வேற ஃபீல்டுல வேற காலேஜுக்கு அட்மிஷனுக்கு ஆர் அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே தே ஆர் ஜஸ்ட் டூயிங் தேர் ஓன் ஸ்டப். ஓகே உங்களை ஃபோக்கஸ் பண்றதுக்கு உங்க மைண்ட் செட்ல அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, லோன்லி ஃபீல் இருக்கும். ஆனா இங்க அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே உங்களோட சேம் கோல் இருக்கக்கூடிய என்வரான்மெண்டா இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சேமான கோல் நீட் தான் அப்படிங்கிற என்வரான்மெண்ட். ஓகே சேம் லைக் மைண்டட் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ லைக் மைண்டட் பீப்புள்ஸ் என்வரான்மெண்ட் இங்க இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வர்ற நேரத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்களும் அவங்களோட தாட்டை சொல்லுவாங்க. கைண்ட் ஆஃப் உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணலாம், மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மோட்டிவேஷனா ஓகே மோட்டிவேஷனோட அடுத்த லெவல் போகலாம். அப்படி இல்லையா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் சார் அப்படின்னா ஃபேக்கல்டிஸ் கிட்ட பேசணும். ஓகே எஸ் யூ கேன் டாக் டு அஸ், எங்க கூட நீங்க பேசலாம், சேட்ல பேசும்போது நாங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாங்க இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்க இந்த மாதிரி எந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டோரி சொல்லும் போது இந்த ஆன்சைட்டி ரெடியூஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் மென்டரிங். ஓகே ஸோ சைலத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஓகே இங்க மென்டர்ஷிப் இருக்குங்கிறது நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி மென்டர்ஸ் இருப்பாங்க, நாங்க ஃபேக்கல்டிஸ் டீச்சர்ஸ் மாதிரி இன்னும் ஒரு செட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க. அவங்க யாருன்னா மென்டர்ஸ். ஓகே நான் டீச்சர்ஸ் அடுத்து மென்டர்ஸ் இருப்பாங்க. இந்த மென்டர்ஸுமே உங்களுக்கு போத் சப்ஜெக்ட் வைஸ் ஆஸ் வெல் அஸ் சைக்காலஜி வைஸ் ஓகே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அந்த டைம்லையும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீ ஏதாவது உண்டுன்னா அவங்க கிட்ட நீங்க சொன்னாலே போதும், அவங்க அவங்களோட லெவலுக்கு எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அதை உங்களுக்கு பண்ணுவாங்க. Got it? Next, எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர். நான் சொல்லிட்டேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 years, I think 4+ ஆயிடுச்சு. almost 4 years, okay 4+ years எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இங்க நாங்க நான் ஐ திங்க் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க எப்படிதான் சால்வ் பண்ணாலும் மோர் தென் உங்களோட டைம் லிமிட்டுக்குள்ள முடிக்க முடியாது. ஒரு ப்ராப்ளமுக்கு நீங்க லிமிட் வச்சிருப்பீங்க, ஒரு 1.5 minutes ஆர் 2 minutes முடிக்கணும்னா அதை முடிக்க முடியாது, 4 minutes 3 minutes ஆயிடும். அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு கண்டிப்பா நம்ம சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரிக்ஸ் இருக்கும் அண்ட் இங்க டிப்ஸ்
ட்ரிக்ஸ் அண்ட் சில இடத்துல நிமோனிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணாதான் மறக்காம இருக்கும். ஏன்னா நான் சிலர் எல்லாருமே வந்து போட்டோகிராபிக் மெமரி அந்த பவரோட எல்லாம் பிறக்க மாட்டாங்க. ஓகே, நார்மலான பர்சன்ஸ் என்ன மாதிரி நிறைய பேர் இங்க இருப்பீங்க. அப்போ நமக்கு எல்லாம் தேவையான ஒரு விஷயம் நிமோனிக்ஸ் ஆர் இந்த டிப்ஸ் ட்ரிக்ஸ். ஸோ இந்த டிப்ஸ் ட்ரிக்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு கான்செப்ட் தெரியாம இங்க யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அண்ட் ஷார்ட் கட்ஸ். ஓகே, காட் இட். ஸோ இது வந்து எதுக்குன்னா, சரி எனக்கு கான்செப்ட் தெரியும், அப்போ எதுக்கு சார் எனக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா டைமிங் மட்டும் தான். ஏன்னா நீட் எக்ஸாம்ங்கிறது வந்து நீங்க விடிய உட்காந்து எழுதிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் லிமிட் கூட முடிக்கணுங்கிறனால தான் இந்த விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். தென் நவ் டவுட் கிளியரிங் செஷன். அது இந்த டவுட் கிளியரிங் செஷன்ஸ்னால உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட கான்செப்ட் இன்னும் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா, இதுதான் இங்க விஷயம். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா மார்க் டெஸ்ட் நடக்கும். இப்படி ரெகுலரா மார்க் டெஸ்ட் நடக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னா, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் ஓகே இந்த எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இது வரைக்கும் நான் எக்ஸாம் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸாம் எழுத போகும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே ஆன்சைட்டி இருக்கும். இப்போ நீங்க டெய்லியுமே எக்ஸாம் எழுதிட்டு இருக்க ஒரு கைண்ட் ஆஃப், இப்போ ஒரு கிரிக்கெட் டெய்லியும் விளையாடக்கூடிய ஒரு பையனால ஒரு டோர்னமெண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ரொம்ப பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இது வரைக்கும் கிரிக்கெட் பேட்டை கையிலேயே பிடிக்காத ஒரு பர்சனை ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல கொண்டு நிப்பாட்டுனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். ஜைலம் அதை மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகே, ஏன்னா இங்க உங்களுக்கு ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும், மாடியூல் டெஸ்ட். தென் அதுக்கடுத்து கிராண்ட் டெஸ்ட் இருக்கும், கூடவே ஜிஐபி வந்துடும், அதே மறந்துடாதீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு எக்ஸாம்ஸை நீங்க எழுதிட்டு இருக்கும்போது டே பை டே நீங்க எக்ஸாம்ஸை சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் அந்த ஃபியர் வந்து கம்மியாயிடும். ஓகே, அண்ட் உங்களுக்கே புரிஞ்சிடும் நீட்டோட பேட்டர்ன் இவ்வளவு தான், இந்த பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ ஓகே, ஸோ தட்ஸ் கீ ஃபார் தட் எக்ஸாம்ஸ். தென் நம்ம ஜைலம்ல நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணும். இப்போ நீங்க குயிஸஸ் தான் எழுதுறீங்கன்னா நீங்க எவ்வளவு டைமிங்ல ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கீங்க அண்ட் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்டா எழுதிருக்கீங்கிறத செல்ஃப் அதுல ஆப்லயே அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸை வச்சு மென்டர்ஸால கைட் சொல்ல முடியும், நீங்க இந்த ஏரியால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத இங்க நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா அனலைஸ் பண்ணி உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஈவன் நீங்களே அதை பார்க்கலாம். உங்களோட குயிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கிறத அது ஒரு டேட்டாவா கொடுக்கும். அந்த டேட்டா வச்சு நீங்க உங்களை அனலைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், டெக்னிக் டு மேனேஜ் டைம் டியூரிங் த எக்ஸாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இங்க சொல்லி தரக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல டைம் மேனேஜ்மெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகே, அண்ட் இப்படி டைமை நீங்க ஒன்ஸ் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்சர்ஸுமே நல்ல ஆக்யூரேட்டா இருக்கும். அதே நான் சொல்லிடுறேன், டைம் மேனேஜ்மெண்ட் பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆன்சர் ஆக்யூரேட்டா இருக்கும். ப்ராக்டிஸ் அண்டர் டைம் கண்டிஷன். கொஞ்சம் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணும், அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆக்யூரேட்டான உங்க ஆன்சர் கிடைக்கும். உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல நீங்க கொடுக்கக்கூடிய எஃபிஷியன்சி பூஸ்ட் அப் இருக்கு. தென் நெக்ஸ்ட் ஃபேமஸ் கோட்ஸ். ஓகே, ஏன்னா எப்பவுமே பெருசா ஆசைப்படுங்க அண்ட் அந்த பெருசா ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்காக உழைங்க. அண்ட் அந்த உழைப்புமே சின்ன சின்ன ஸ்டெப். ஓகே, பெரிய பெரிய ஸ்டெப் எடுத்தோன்னு பெருசா தான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, சின்ன சின்ன ஸ்டெப்பா வைங்க. இன்னும் நீட்டுக்கு டைம் இருக்கு. அந்த டைம் நீங்க இன்னையில இருந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெப்பா கூட வச்சீங்கன்னா நீங்க நினைச்சதை விட நிறையவே உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் யுவர் டைம், யூ ஹேவ் டு ஸ்டெப் இன். ஓகே, தட்ஸ் இட். சரி, நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் நம்மளுடைய மாடியூல். ஓகே, ஜைலம் பிரீமியர் லீகோட மாடியூல் பிளான்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்தமா 20 மாடியூல்ஸ் இருக்கு. அப்போ 20 மாடியூல் எக்ஸாம்ஸ் வரும். ஓகே, ஸோ டோட்டலா நமக்கு நீட்டை பொறுத்த அளவுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில 81 சாப்டர்ஸ் வரும். அண்ட் அந்த 81 சாப்டர்ஸுமே 20 மாடியூல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடும். ஒரு மாடியூலுக்கு 4 சாப்டர்ஸ். ஸோ இந்த 4 சாப்டர்ஸுமே 3 நாள்ல கம்ப்ளீட் பண்ணும். ஒரு மாடியூலுக்கு 3 நாள், 3 நாள்ல ஒரு மாடியூல் கம்ப்ளீட் ஆகும். ஒரு மாடியூல்ல 4ல இருந்து சம்டைம்ஸ் 5. ஓகே, 4+ சாப்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 3 நாள்ல ஒரு 4+ சாப்டர் அது வேரி ஆகும். ஸோ நமக்கு ஜனவரி 20th இருந்து நம்மளோட ஜைலம் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேக் ஷூர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஓகே, ஸோ நம்மளோட ஜைலம் பிரீமியர் லீக் நம்மளோட பொங்கல் ஆஃபரா உங்களுக்கு 20% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 20% ஆஃபருமே ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கு. ஓகே, அந்த ஷார்ட் டியூரேஷன் வரைக்கும் உங்களுக்கு இந்த 25% ஆஃபர் இருக்கும். இந்த 25% ஆஃபரை நீங்க எப்படி எடுக்கலாம்,
எப்படி கெயின் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜைலம் ஆப் இருக்கு. அந்த ஜைலம் ஆப்ல போனீங்கன்னா இந்த ஜைலம் ஓகே எக்ஸ்பிஎல் தமிழ் அந்த கோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்கணும், கூப்பன் கேட்கும், கூப்பன் கோட் கேட்கும். அதை பொங்கல் 25 அப்படிங்கிற இந்த வேர்டை நீங்க போட்டீங்கன்னா 6000 இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு 4500 மாறிடும். அண்ட் இன்க்ளூட் ஜிஎஸ்டி அப்கோர்ஸ் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜிஎஸ்டியும் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் இல்ல எனக்கு இது வந்து வித்தவுட் மெட்டீரியல், எனக்கு மெட்டீரியல் வேணாம் சார், எனக்கு மெட்டீரியல் இல்லாம எனக்கு வெறும் கிளாஸஸ் வேணும், எக்ஸாம்ஸ் வேணும், மெட்டீரியல்ஸ் என்கிட்டே நிறைய இருக்குது, நான் ஆல்ரெடி நிறைய வச்சிருக்கிறேன், ஐ டோன்ட் நீட் மெட்டீரியல்ஸ்னா திஸ் இஸ் யுவர் ஸ்கேப். ஓகே சரி எனக்கு மெட்டீரியல் வேணும் சார், ஓகே ஐ வாண்ட் மெட்டீரியல் இது வச்சு நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்களுக்கு 8000 வரும், 8000 பிளஸ் ஜிஎஸ்டி. உங்களுக்கும் இந்த கோட் ஓகே 25% ஆஃபர் இருக்கு. ஓகே ஸோ அப்போ உங்களுக்கு 6500 வரும். ஸோ தட்ஸ் இட். இல்ல சார் எனக்கு வெறும் டிடிபி மட்டும் வேணும் சார், சார் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்ல சார் நான் எனக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன் என்ன பண்ணீங்க 1500. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எல்லாமே வந்து என்னன்னா இட்ஸ் ஆன்லைன். ஓகே திஸ் இஸ் ஆன்லைன் பேட்ச், எக்ஸ்பிஎல் நீட் 2000 ஆன்லைன் பேட்ச். இதுக்கு ஆஃப்லைன் ஓகே நீங்க வந்து நான் சென்டர்லயே உட்காந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 20,000. அண்ட் அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாம் முடிஞ்சதும் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த பிரீமியர் லீக் ஓகே இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது முழுக்க ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். காட் இட்? இல்ல சார் எனக்கு ஆஃப்லைன் தான் எனக்கு வேணும், ஐ வாண்ட் ஆஃப்லைன், எனக்கு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃப்லைன் நானே சொல்லிடுறேன், ஆஃப்லைன்ங்கிற பட்சத்துல n நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கும். ஓகே ஸோ ஒரு லிமிடெட் ஏரியா, அந்த லிமிடெட் ஏரியாக்குள்ள இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு சென்டரால ஹோல்டு பண்ண முடியும். அந்த சென்டர் ஹோல்டு பண்றதுக்கு ஓகே இவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது வரைக்கும் நமக்கு இந்த 20,000 இருக்கும். ஓகே அதுக்கு எக்ஸீட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம எக்ஸ்ட்ராவா ஸ்பேஸ் பார்க்க மாதிரி இருக்கும். அதனால சீக்கிரமா நீங்க வந்தீங்கன்னா 20,000க்குள்ள நமக்கு முடியும். அதை நான் சொல்லிடுறேன். இட்ஸ் ஆக்சுவலி இந்த கிராஷ் கோர்ஸோட பிரைஸ் ரேஞ்ச், இட்ஸ் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ். நீங்க டைரக்டா சென்டர்ல இருந்து டீச்சர்ஸ் கூட படிப்பீங்க, டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. 25,000 அதே நீங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 முடிஞ்சிடும். ஸோ சாய்ஸ் இஸ் யோர். சார் எப்படி சார் எனக்கு ஆஃப்லைன் பத்தி தெரிஞ்சுக்கணும், இங்க ஆப் பிரச்சனையே கிடையாது. ஆப்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஜைலம் ஆப் இருக்கு, அந்த ஆப்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆஃப்லைன் உங்களுக்கு வேணும்னா ஒன்றும் கிடையாது, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இப்பவே நீங்க கால் பண்ணி உங்களுடைய சீட்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். அண்ட் டோன்ட் ஃபர்கெட், நான் ரிப்பீட் பண்றேன், ஈவன் நான் சொல்றேன் ஆர் ஷோபியா மேம் சொல்றாங்க, அஷிமா மேம் சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கவே வேண்டாம். யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் அண்ட் நீங்க இன்னும் 12th பிளஸ் முடிச்சிருக்கீங்க ஆர் 12th படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்குன்னு தெரியும் எது நல்லது எது கெட்டது. யாரோ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நான் இப்போ ரிப்பீட் பண்றேன். இப்போ நம்ம ஜைலம் எவ்வளவு சென்டர்ஸ் இருக்கு, நான் எதுக்கு ஜைலம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ். நீங்க எப்போ எங்க கிராஷ் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் 3 விஷயத்த நான் சொல்றேன். ஒன்னு, அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட குவாலிட்டியை பாருங்க. அண்ட் இந்த டீச்சர்ஸ் தமிழ்ல தான் நடத்துறாங்களான்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா, நான் அதை சொல்லிடுறேன்ப்பா. தமிழ்ல தான் நடத்துறாங்களா, நம்ம ஜைலம்ல எல்லாருமே தமிழ்ல தான் நடத்துவாங்க. ஓகே ஸோ ஆர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தில எல்லாம் நடத்த மாட்டாங்க. ஒன்னு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே பெர்ஃபெக்டான ஒரு ஏரியா இருக்கா, ஓகே அங்க வந்து என்வரான்மெண்ட் நல்லா இருக்கா, அந்த என்வரான்மெண்ட் நல்லா இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸோட என்வரான்மெண்ட் எப்படி இருக்கு. தென் மூணாவது அஃப்கோர்ஸ் மிடில் கிளாஸ். நம்ம மோஸ்ட்லி எல்லாமே நம்ம பசங்க எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலில தான் இருக்கும். அப்ப நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கான்னு பாருங்க. ஓகே நம்ம ஏன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பிரைஸ்ல குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் எங்க கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த 3 விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்க முடிவெடுங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் டக்குனு பெஸ்ட் ஆப்ஷனா சொல்லக்கூடியது ஜைலம் தான். ஓகே ஸோ இங்க நான் வேலை பார்க்குறேங்கிறதுனால கிடையாது, ஏன்னா இந்த 3 விஷயத்த பார்க்கும்போது இட்ஸ் பெர்ஃபெக்ட். ஓகே ஸோ இங்க ஃபேக்கல்டிஸ் ரொம்ப நல்ல ஃபேக்கல்டிஸா இருக்காங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸ் நிறைய இருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வென் கம்பேர்ட் டு அதர் இன்ஸ்டியூட் இங்க ரொம்ப நல்லா இருக்கு. தென் தேர்ட் ஒன் என்னது, காஸ்ட் எஃபிஷியன்சி. ஓகே ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஓகே ஸோ see you on another session. Until then, your favorite chemistry educator Anish. Bye and don't forget, stay well.